சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு அதாவது அபுதா கிட்ட வந்துட்டு சொல்றாங்க இல்லையா? அபுதா, மோகனா மூஞ்சில அடிச்ச மாரி அதாவது பட்டும் படாம வந்துட்டு உண்மையான பாயிண்ட்ட வந்துட்டு சொல்றாங்க. அவர் வந்துட்டு என்னைய சந்தேகப்பட்டாரு. என்னோட நடத்தையில வந்துட்டு சந்தேகப்பட்டாரு. இது எவனோட குழந்தையோ? நீங்களும் ஒரு பெண்மணி தானே! என் பக்கத்துல இருந்திருக்கீங்கல்ல. நான் அப்படியான ஆளா? அப்ப நீங்க வந்துட்டு சேது என்னைய சந்தேகப்படும்போது, நீங்க மௌனமா இருந்தது வந்துட்டு எந்த விதத்துலங்க நியாயம்? இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஆதரவா இந்த பந்தியில கலந்துக்கிட்டீங்க. அ உங்க வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்றீங்க. எல்லாம் சந்தோஷம் தான். வளையல் குடுக்குறீங்க. செயின குடுத்தீங்க. சந்தோஷம் தான். ஆனா, இத என்னால எப்படி ஏத்துக்கிற முடியும்? எனக்காண்டி வந்துட்டு நீங்க அன்னைக்கு நின்றுக்கணுமா? இல்லையா? தமிழ் வந்துட்டு அப்படிப்பட்டவ இல்லடான்னு பேரன வந்துட்டு நீங்க எதிர்த்து கேட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இங்க நிக்கிற சூழல் வந்துட்டு வந்திருக்காது. அவர் குடிச்சுட்டு மூளை குழம்பி போய் வந்துட்டு திரியிறாரு. நீங்க தானே அத சரி பண்ணியிருக்கணும். வீட்ல வந்துட்டு பெரியவங்களா நீங்க இருக்கீங்களா? உங்க பேரன வந்துட்டு உங்கனால தட்டி கேட்க முடியாதோ? அப்ப பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு என்ன இருந்தாலும் சேதுங்கிறவரு பேரன். நான் வெளியில இருந்து எவ்வளோ ஒருத்தவன் தானே. அதனால தான் எனக்கு ஆதரவா நிக்கல. அங்க தான் வந்துட்டு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு தமிழ் வந்துட்டு உண்மையான பாயிண்ட்ட வந்துட்டு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, மொய் விருந்தும் வந்துட்டு வெற்றி அடையுது. ரூ. 70,000 அந்தான்னு பிரட்டி வந்துருதுன்னு வைங்களேன். கடைசியா ஒரு சென்டிமெண்ட்ட டச் பண்றாருங்க. கருப்பு வந்துட்டு அவரு வீட்ல வேலை பார்த்த ஒட்டுமொத்த காச வந்துட்டு கடைசியில சாப்பிட்டு வைக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வு என்றே சொல்லாங்க. அப்படியே அண்ணன கட்டி தழுவுறாங்க. இந்த கருப்பு கிட்ட இருந்த குணம் கூட உங்ககிட்ட இல்லையே! அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கிறது என்று தமிழ் வந்துட்டு உண்மையான பாயிண்ட்ட உடைக்கிறாங்க. மூஞ்சில அடிச்ச மாரி ஆயி போயிடுதுங்க. ஆமா, தமிழ் வந்துட்டு சரியா தான் சொல்லியிருக்கு. அப்ப நீங்க வந்துட்டு என்னைய சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னு தமிழ் ஆழமா ஒரு பாயிண்ட்ட வைக்கவும், அபுதாவுக்கு அப்பதாங்க ஆணிய மரத்துல இருக்கிற மாரி இருந்தது என்றே சொல்லாங்க. மூளையில உரைக்கிற மாரி வந்துட்டு தமிழ் பேசுறாங்க. ஆமாண்டி ஆமா. சரியா அந்த பொண்ணு வந்துட்டு பாயிண்ட்ட புடிச்சுட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பாட்டி வந்துட்டு பிரு 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 பிருன்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் "டேய் சேது இங்க வாடா" அப்படின்னு சொல்ல, "ராஜாங்கம் இங்க வாடா" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஏன்னா இவங்க தானே மூத்தவங்க. "என்னம்மா? அ என்ன ஆத்தா?" அப்படின்னு வந்துட்டு 2 பேருமே வர, "இங்க பார்றா பேரா சேது, நீ வந்துட்டு தமிழ் மேல வந்துட்டு சந்தேகப்பட்டியாம்ல? வயித்துல வளர்றது வந்துட்டு உன்னோட குழந்தை இல்லைன்னு சொன்னியாம்ல? ஏன் அன்னைக்கெல்லாம் கேட்காம வந்துட்டு இன்னைக்கு கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்டவுனே, "டேய் இத வந்துட்டு நீ கண்ணால பார்த்தியா? காதால கேட்டியா? தீர விசாரிச்சியா? இது எதுவுமே பண்ணாம நீ எப்புட்றா ஒரு புள்ளைய வந்துட்டு சந்தேகப்படலாம்?" அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவ பேச்ச பேசாதீங்கன்னு ராஜாங்கம் வந்துட்டு சொல்றாரு. "ஏன்டா நீங்கலாம் பெரிய மனுஷன் தானே! நாளைக்கு உன் மகள வந்துட்டு நீ கட்டிக் குடுக்குற. உனக்கும் மக இருக்கு. அவங்க புருஷன் வந்துட்டு இந்த மாரி சந்தேகப்படுறான். நீ இன்னொருத்தவனோட தொடர்புல இருந்திருக்கேன்னு. அப்போ உடனே நீ ஏத்துக்கிட்டு உங்க உன் மகள வந்துட்டு ஒதுக்கி வச்சுருவியாடா ராஜாங்கம்? ஒரு பெண் விஷயம்டா, புரிஞ்சுக்கடா. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியான ஆள் கிடையாது. நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு வந்துடுறீங்க. அந்த பிள்ளைய வந்துட்டு ஊர் உலகமே தவறா பேசும்டா." அப்படி ஒரு நல்ல ஆலோசனை வந்துட்டு அப்புத்தா குடுக்குது. அதுக்கப்புறம் தான் ராஜாங்கத்துக்கே புத்தியில உரைக்குது. இதுல இவளுக வேற சைடுல வந்துட்டு சாவித்திரி, ஈஸ்வரி நல்லா தானே போய்க்கிட்டு இருக்கு. இந்த கிழவி வந்துட்டு ஏன் இப்படி ஆட்டைய கலைச்சுக்கிட்டு இருக்கு? இவளுகளுக்கு பக்கத்துக்கு திக்கு பக்குன்னு இருக்கு. மனசு ராஜாங்கமும், சேதுவும் தமிழ் பக்கம் மாறிருவாங்களான்னு குறுக்க வந்து கிழக்க பார்க்கறதுக்கு சாவித்திரியும், ஈஸ்வரியும் அது எப்படி சேதுவுக்கு தெரியாமயா அவன் அப்படி சொல்லுவான்? இங்க இருக்கும்போது அவ மாசமா இல்ல. அங்க இப்ப போயிட்டு மாசமா இருக்கான்னு சொல்றாளே, அத எப்படி நம்ம நம்புறது? அதுவும் பொய் சொல்லியிருந்தானா, சரிடா அவ பொய் சொன்னதாவே இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. சேதுவுக்கு வந்துட்டு அ அது அவனோட குழந்தை இல்லைன்னு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? அவ மாசமா இல்ல, பொய் சொல்றான்னு மறுபடியும் சொல்றீங்க. உங்க சந்தேகத்துக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லுது. சேது அ இதுவரை நான் உன்கிட்ட கேட்டதில்லடா பேராண்டி. நீ ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றத கேளுன்னு அப்பத்தா சொல்லுது. என்னாத்தா செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சேதுவும் கேட்கிறாரு. நான் தமிழ கூட்டிட்டு வரேன். அதாவது இங்க கூட்டிட்டு வரல. ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ கூட்டிட்டு வரேன். அங்க போயிட்டு நான் வெளிய விசாரிச்ச வர குழந்தை உன்னோடது இல்லைங்கிற டிஎன்ஏ டெஸ்ட் அதாவது ரத்த மாதிரி எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கடா. மேலும் இவளுக வந்துட்டு இந்த சீவங்கட்ட சிறுக்கிய ஈஸ்வரி, சாவித்திரிய வந்துட்டு அவ மாசமா இல்ல மறுபடியும் பொய் சொல்றான்னு தான் சொல்றாளுக. அதனால நம்ம மருத்துவமனையில வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த புள்ள மேல சந்தேகப்படுறது, படாதது அது உன்னோட விருப்பம் தான். நான் ஒரே ஒரு வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு குடுக்கணும்டா. இங்க யார் யார் தவறு பண்ணல, எல்லாருமே கேவலமா தவறு பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் வீட்ல ஏத்துக்கலையா? அந்த மாரி அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குட்றா அப்படின்னு சொன்னோனே, ராஜாங்கமும் வேற வழி இல்லாம சரியாத்தா அப்படின்னு சொல்றாரு. சேதுவும் சொல்றாங்க. இவளுகளுக்கு வந்துட்டு வயிறு எரியுது. ஐயய்யோ! தமிழ் வந்துட்டு உண்மையானவ தான். இந்த பாட்டி ஆட்டைய கழிச்சு உள்ள கூட்டிட்டு வந்துரும் போலயே! அப்புறம் நம்ம பிளான்லாம் போயிருமே சொத்த வந்துட்டு ஆட்டைய போட முடியாதுன்னு இவளுக மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காளுக. எப்படியாவது இத கெடுத்து விடணும்னு.